ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸாட்டிக் அண்ட் ரேர் கௌராமிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ கௌராமி பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக் ஸ்கின் கௌராமி. இந்த கௌராமிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய கௌராமி கைஸ். கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான டீசன்ட் சைஸ் மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுவும் கூட நீங்கள் இந்த கௌராமிஸை விடலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் தான் கைஸ். இந்த கௌராமி பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து ரேர், அதனால தான் நம்ம இந்த ரேர் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த கௌராமியை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சாமுராய் கௌராமி. ஸோ என்கிட்ட வந்து பெரிய டேங்க் இல்லை, சின்ன டேங்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாமுராய் கௌராமியை சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.4 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளருவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இல்லாட்டி 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் டேங்க்குள்ளே. ஸோ இந்த கௌராமிலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் கைஸ். இந்த கௌராமிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி இருந்து ப்ரெடேட்டர் மாதிரி ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் இது. உங்கள் டேங்க்கில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லாம் இருக்காது, ஸ்லோ மூவிங் தான் இருக்கும். பட் ரொம்ப அழகான ஒரு மீன் இது. ஸோ வாங்க கைஸ், நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது மைக்ரோடெனப்பமா ஆன்சோகி. ஸோ கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா கௌராமி மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து கௌராமி ஃபேமிலியை சேர்ந்த மீன் தான். ஸோ கைஸ், இது வந்து பார்க்க ஸ்கார்லெட் பேடிஸ் மாதிரி இருக்கும் குட்டியாக. பட் ஸ்கார்லெட் பேடிஸ் கிடையாது. ஸோ ஸ்கார்லெட் பேடிஸ் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து தான் ஆக்சிஜன் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் வந்து ஆக்சிஜன் எடுக்கும். ஒரு குட்டியான ஒரு அழகான ஒரு கௌராமி நீங்கள் உங்கள் டேங்க்கில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கௌராமியை சூஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோடெனப்பமா ஆன்சிகி இந்த கௌராமி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கனாலே இதால் உங்கள் கேப்டிவிட்டியில் 5 to 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரெடேட்டர் கௌராமியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க கைஸ், இனி அடுத்த கௌராமியை பார்க்க போயிடலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது மோட்டல்டு கௌராமி இல்லாட்டி மோட்டல்டு டெனப்போமான்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புஷ் ப்ரெடேட்டர். ஸோ வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் பொறுமையாக உங்கள் டேங்க்கில் நீந்தி கப்புன்னு மீனை பிடிச்சிரும். ஸோ கைஸ், ஒரு அற்புதமான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ். கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய மீன் தான். ஸோ உங்கள் டேங்க்கில் வந்து கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஒரு மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வளர்க்கலாம். ஸோ ஒரு ஆம்புஷ் ப்ரெடேட்டர்னால நீங்கள் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீனை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு மீனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உறிஞ்சிடுவானுங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் இது. ஸோ மினியேச்சர் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷில் நான் அதை சேர்க்கலான்னு நினச்சேன். ஸோ இங்கே போட்டுட்டேன். அடுத்த தடவை இது மினியேச்சர் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ வாங்க இது இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது லெப்பர்ட் புஷ் ஃபிஷ் இல்லாட்டி லெப்பர்ட் கௌராமி. ஸோ கைஸ், இதை நிறைய பேர் வந்து லெப்பர்ட் சிக்லெட்டுன்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து லெப்பர்ட் சிக்லெட்டே கிடையாது. எந்த சிக்லெட்டு போய் ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்குது? எனக்கு தெரிஞ்சு ஏர்லேருந்து போய் ஆக்சிஜன் எடுக்கிற எபிலிட்டி இந்த சிக்லெட்ஸுக்கு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது புது ஸ்பீஷிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நிறைய பேர் சிக்லெட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சிக்லெட் கிடையாது கைஸ். இது வந்து ஒரு கௌராமி வகையை சேர்ந்தது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடிய மீன் இது. இதுவும் ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான். ஸோ கைஸ், பொறுமையாக இருந்து ஒரு ஆடாமல் அசையாமல் இருந்து ஒரு மீன் கிட்ட வந்தோடனே அப்படியே கல்ப்புன்னு முழுங்கிடுவாங்க. நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் இது. ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இது வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அதை உறிஞ்சி சாப்பிடுவாங்க. நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது ஜெயண்ட் ரெட் டெயில் கௌராமி கைஸ். ஸோ கைஸ், ஜெயண்ட் கௌராமி பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் சேல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று அது வந்து ஒயிட்டாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அண்ட் அதோட டெயில் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஜெயண்ட் கௌராமி பிடிக்கிறவங்க ஜெயண்ட் ரெட் கௌராமியை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கிறனால உங்கள் டேங்க்கில் வந்த ஜெயண்ட் கௌராமி தனியாக தெரியும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த கௌராமியை பார்க்க போயிடலாம். நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது ஜெயண்ட் சாக்லேட் கௌராமி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1ல் சாக்லேட் கௌராமியை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து ஜெயண்ட் சாக்லேட் கௌராமின்னு சொல்லுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஜெயண்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாக்லேட் லுக் இருக்காது. பட் ஏன் இது வந்து சாக்லேட் கௌராமின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இதால் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர முடியும். ஸோ இதனால தான் இது வந்து இதை ஜெயண்ட்டுன்னு சொல்கிறாங்க போல்.
ஸோ மற்ற ஜெயின் கௌராமிக்குள்ளலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் இது வந்து ஒரு ஜெயிண்ட்டு தான். நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது பேண்டட் டெனப்போமா. ஸோ கைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன கௌராமி கைஸ். இதால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளர முடியும். இந்த பேண்டட் டெனப்போமா பார்த்தீங்கன்னா அதோட சேல் பண்ணும்போது அது கொஞ்சம் குட்டி சைஸில் தான் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை நீங்கள் பேடிஸும் நெஞ்சு வாங்கிடாதீங்க. எந்த பேடிஸும் ஏர் ப்ரீத் பண்ணாது, இதுதான் ஏர் ப்ரீத் பண்ணும். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன் கைஸ். ஸோ வாங்க கைஸ் இங்கே நம்ம அடுத்த அற்புதமான கௌராமியை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது டெயில் ஸ்பாட் கௌராமி இல்லாட்டி டெயில் ஸ்பாட் டெனப்போமா. ஸோ கைஸ் இதை பார்க்க அனபஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது அனபஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து அனபஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா கௌராமி ஃபேமிலியை சேர்ந்தது தான், அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அனபஸ் அக்வேரியம் ஹாபியில் இருக்குதோ இல்லையோ, இந்த டெயில் ஸ்பாட்டட் ஃபிஷ்ஷு கண்டிப்பாக அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ கைஸ் உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் கூட தாராளமாக விடலாம். ஸோ நல்ல ஒரு மீன் இது. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது பேண்டட் கௌராமி. ஸோ கைஸ் இந்த பேண்டட் கௌராமி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்பீஷஸ் தான். ஸோ நம்ம வைல்ட்லேயே இதை வந்து பார்க்கலாம். பட் இதை வந்து அக்வேரியம் ஹாபியில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதை வந்து அக்வேரியம் ஹாபியில் இது சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று இது வைல்ட்லேருந்து பிடிச்சி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை கேப்டிவிட்டி ப்ரீட் பண்ணுறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு கௌராமி இது. ஸோ கைஸ் இந்த கௌராமியும் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்கள் டேங்க்கில் வைக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கௌராமி கைஸ் இது. ஸோ கைஸ் இந்த ஏர் ப்ரீத்திங் ஃபிஷஸ்லாம் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பீஸ்ஃபுல் வெரைட்டி தான், எதுவும் அக்ரெசிவ் வெரைட்டியே கிடையாது. இந்த புஷ் வெரைட்டி நான் சொன்ன பார்த்தீங்களா, பொறுமையாக இருந்து அன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அது எப்போனா அது வந்து அதோட வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு மீன் இருக்கும்போது தான். ஸோ மற்றபடி அது எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது. ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இது நான் குவாட்டிக்ஸ். பை பை கைஸ்.